அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினல் முர்ஸலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. أولم نعمركم ما يتذكر فيه من تذكر وجاءكم النذير. صدق الله العلي العظيم. عن أنس بن مالك رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا يأتي عليكم عام ولا يوم إلا والذي بعده شر منه حتى تلقوا ربكم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம்மீது மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற வர இருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான சகோதர பெருமக்களே, புனிதமான ரஜபுடைய மாதத்திலே அல்ஹம்துலில்லாஹ் வீற்றிருக்கிறோம். அல்லாஹு தாலா எப்படி இந்த ரஜபுடைய மாதத்தை கண்ணியப்படுத்தினானோ அது போன்று நாமும் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி ரமலானுக்கு முன்னேற்பாடாக மனதளவில் நாம் தயாராகுவதற்கான நல்ல சூழலை ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக. அன்பான சகோதர பெருமக்களே, ஆங்கில வருடம் 2025 நிறைவு பெற்று 2026 முதல் ஜும்மாவிலே அல்ஹம்துலில்லாஹ் வீற்றிருக்கிறோம். பொதுவாக நம்ம பல முறை படித்தும் இருக்கிறோம், பேசும் இருக்கிறோம். காலங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய மாதங்களை, இஸ்லாமிய தினங்களைத்தான் பின்பற்ற வேண்டும். ஷரியத் ரீதியாக அதுதான் சரியும் கூட. பின்பற்றுவதனால் என்ன பிரச்சனைன்னா, சில பிரச்சனைகள், மார்க்க ரீதியான சில பிரச்சனைகள் இருக்கிறது. அதாவது பொதுவாக ஹிஜ்ரி என்று சொல்வோம், சந்திர கணக்கை அடிப்படையாக வைத்தது, சூரிய கணக்கை அடிப்படையாக வைத்ததுதான் இந்த ஆங்கில வருடம் 365 நாட்கள் என்பதாக சொல்வார்கள். சரியாக சொல்வதாக இருந்தால் 365 ப்ளஸ் ஒரு 6 மணி நேரம் சேர்த்து 365.25. இந்த 4 வருடங்கள், இந்த கால் நாட்களை சேர்த்து தான் லீப் ஆண்டுகளில் 366 கணக்கிடப்படுகிறது. ஹைர். இப்போது 355 நாட்கள் என்பது சந்திர கணக்கு, 365 நாள் என்பது சூரிய கணக்கு. இப்போ ஷரியத்தின் அடிப்படையில் நம்ம சந்திர கணக்கையா சூரிய கணக்கையா பின்பற்ற வேண்டும் என்றால் அதில் சந்தேகமும் கிடையாது. சந்திர கணக்கை தான் நாம் பின்பற்றியாக வேண்டும். சூரிய கணக்கின் அடிப்படையில் பின்பற்றினால் அது சட்டங்களை சரியாக செயல்படுத்துவதாக ஆக முடியாது. உங்கள் புரிதலுக்காக சொல்கிறேன். ஜக்காத்து கொடுக்கணும், வருடத்துக்கு ஒரு முறை ஜக்காத்து கொடுக்கணும். இப்போ இந்த வருடத்துக்கு ஒரு முறை ஜக்காத்தை நம்ம என்ன கணக்கில் கொடுக்கறது? நான் வருடம் ஏப்ரல் 1 தான் கணக்கு பார்க்கிறேன், அதனால் ஏப்ரல் 1 ஜக்காத்து கொடுத்தா எனக்கு சரியாக இருக்கும் என்பதாக ஒரு முடிவு எடுத்து ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் 1 ஜக்காத் கொடுப்பதாக இருந்தால் நல்லா புரிந்து கொள்ளுங்க. இவர் இந்த வருடம் ஏப்ரல் 1 ஜக்காத் கொடுத்தா அடுத்த வருஷம் மார்ச் 20 இவருக்கு ஒரு வருஷம் முடிஞ்சிருது சந்திர கணக்கின் அடிப்படையில். இப்போ அடுத்த வருஷம் ஏப்ரல் 1 அவர் ஜக்காத் கொடுக்கும் பொழுது ஒரு வருடத்திற்கான ஜக்காத் கொடுத்தவராக மாட்டார், ஒரு வருடம் ப்ளஸ் 10 நாளுக்கு ஜக்காத் கொடுத்தவராக ஆகுவார். வருடத்துக்கு ஒரு முறை ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய கணக்கு என்பது சந்திர கணக்கு தான். அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தி விட்டான். யஸ்அலூனக அனில் அஹில்லா குல் ஹிய மவாகீது லின்னாஸி ஃபில் ஹஜ். அதாவது நபியே, இவர்கள் சந்திரனை பற்றி உம்மிடத்தில் கேட்கிறாங்க. சந்திரன் ஏன் சின்னதாக இருக்குது, பிறகு 14 நாள் வரைக்கும் பெருசாகுது, திரும்ப குறையுது, ஒரு சில நாளில் இல்லாமல் போகிறது, திரும்ப குறையுது, கூடுது, இதை பற்றி கேட்குறாங்க.
நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய காலங்களை கணக்கிடுவதற்காக இந்த சந்திரனை நாம் படைத்திருக்கிறோம் என்பதாக நீங்கள் அவர்களுக்கு பதில் சொல்லுங்கன்னு அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். சூரா பக்ரா முதல் ஜுஸுல 2வது ஜுஸுல இந்த செய்தி இருக்கிறது. அருமையான சகோதர பெருமக்களே, அப்போது காலங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சந்திர கணக்கை தான் பின்பற்றியாக வேண்டும். சூரிய கணக்கின் அடிப்படையில் பின்பற்றினால் சில முரண்பாடுகள் ஏற்படும். ஆனால் இன்றைக்கி உலக வழக்கத்தின் அடிப்படையில் சூரிய கணக்கை பின்பற்ற வேண்டிய ஒரு நெருக்கடியில் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி எல்லாமே முஸ்லீம்களாக இருக்கிறோம். முழுக்க எல்லாம் சந்திர கணக்கை பின்பற்றுபவராக இருந்தால் வாடகை நம்ம இப்படி கொடுக்கலாம் இல்லையா, கரண்ட் பில் அப்படி கட்டலாம் இல்லையா, இப்படி வேலைக்காரருக்கு சம்பளம் போடுவது எல்லாமே சந்திர கணக்கை ஏற்றுக்கொள்பவர்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கி பல சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருப்பதனால இன்றைக்கி பெரும்பாலும் சூரிய கணக்கை பின்பற்றி தான் இன்றைக்கி நம்முடைய பெரும்பாலான கணக்கு வழக்குகள், தொடர்பு வழக்கு, பொருளாதார ரீதியான தொடர்புகள் இருப்பதனால நம்ம சூரிய கணக்கை பின்பற்ற வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் ஒரு செய்தி நம்ம விளங்கணும். மார்க்கம் என்று வரும்பொழுது அங்கே நம்ம சூரிய கணக்கை பின்பற்றுவதற்கு அனுமதி கிடையாது. வீட்டு வாடகை கொடுக்குறோம், ஜனவரி பிப்ரவரி கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம், பரவாயில்லை. வேலைக்காரர்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம், அவங்க இதை தான் கணக்கு பண்ணி கேட்குறாங்க. எங்களுக்கு பால் பில்லு, மளிகை பில்லு, ஈபி பில்லாம் கட்டணும், எனக்கு மாதம் இந்த கணக்கு பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க, பரவாயில்லை. அருமையான சகோதர பெருமக்களே, இப்போது இந்த சூரிய கணக்கையும் நம்ம பின்பற்றுவதனால இதை பற்றிய சில தெளிவுகளும் நமக்கு இருக்க வேண்டும். அருமையான சகோதர பெருமக்களே, 2025 முடிஞ்சு இது வரைக்கும் நம்ம பில்லு போடும்போது 2025ன்னு போட்டிருப்போம் கணக்கு வழக்கு எழுதும் போது, இல்லை எதுக்காவது. ஆனால் 2026ன்னு எழுத போகிறோம். ஒரு வருடம் முழுமையாக முடிந்து அடுத்த வருடம் ஆரம்பமாக இருக்கிறது. எனவே அருமையான சகோதர பெருமக்களே, இந்த நேரங்களில் இந்த வருடங்கள் சம்பந்தமாக, இந்த காலங்கள் சம்பந்தமாக குர்ஆன் என்ன பேசுகிறது, அல்லாஹுடைய ரசூல் என்ன பேசுகிறாங்க, நம்ம ஒரு வருடத்தை முழுசாக முடிச்சுட்டு அடுத்த வருஷத்தை ஆரம்பிச்சிட்டோமே, இப்போது நமக்கான எதிர்பார்ப்புகள் ஏதாவது இருக்கிறதா என்பது பற்றிய குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒரு சில விழிப்புணர்வு செய்திகளை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நான் நிறைவு செய்வேன். அன்பான சகோதர பெருமக்களே, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. காலம் அல்லாஹ் வழங்கிய ஆக பெரிய நியாமத். நமக்கு தெரியலை காலம் எப்பேற்பட்ட நியாமத்துன்னு, நமக்கு இப்போ தெரியாது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. காலம் எப்பேற்பட்ட நியாமத்து என்பது நமக்கு இப்போ தெரியாது. நம்முடைய ரூஹ் பிடுங்கப்படுகின்ற அந்த சமயத்தில் நம்ம கேட்போம், யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, இல்லையா, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, நான் போய் நல்ல அமல் செஞ்சுட்டு வரேன், ஒரு சுபஹானல்லாஹ் சொல்லிட்டு வரேன், என்னுடைய காசு பணங்களை உன்னுடைய பாதையில் செலவு செஞ்சுட்டு வரேன், கொஞ்சம் அவகாசம் கொடு. அங்கே கேட்போம். காலத்துடைய நேரத்துடைய அருமை நமக்கு அப்போ தான் புரியும். ஆனால் என்ன ஃபாயிதான்னா, என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அந்த நேரத்தில் அந்த நேரங்கள் அந்த காலத்துடைய ஃபாயிதா அருமை புரிஞ்சு எந்த ஃபாயிதாவும் கிடையாது. மண்ணுக்கும் பிரயோஜனம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, மண்ணுக்கும் பிரயோஜனம் கிடையாது இல்லையா. வலை யுஅக்கிருல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, மலக்குமார்கள் நமக்கு பதில் சொல்வார்கள் இல்லையா. வலை யுஅக்கிருல்லாஹு நஃப்ஸன், மலக்குமார்கள் நமக்கு பதில் சொல்வார்கள். முடியவே முடியாது, சாத்தியமே கிடையாது. உனக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் முடிஞ்சிருச்சு. நீ என்ன பண்ணாலும் ஒரு நிமிடம் முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. அல்லாஹ் உனக்கு நிர்ணயித்த ஒரு நிமிடம் அல்ல, ஒரு வினாடி கூட முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. இன்றைக்கு இந்த சமயத்தில் உன்னுடைய ரூஹ் கைப்பற்றப்படுவது கண்டிப்பு தான், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்று நமக்கு பதில் சொல்லப்படும். அன்பான சகோதர பெருமக்களே, அதற்கு முன்பாகவே நாம் நமக்கான ஒரு தெளிவு பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் குர்ஆன் ஹதீஸின் பார்வையில் விழித்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. காலங்கள் நமக்கு அதைத்தான் உணர்த்துகிறது. நான் திரும்பவும் பதிவு செய்வேன், உலகத்தில் வேறு எந்த சமூகமும் வேறு எந்த சமயமும் காலங்களுடைய முக்கியத்துவத்தை பற்றி இவ்வளவு பேசியது கிடையாது. குர்ஆனும் ஹதீஸும் பேசுகிறது. நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. முஸ்லீம்களாக இருக்கின்ற நாம் காலங்களை பற்றி அல்லாஹ் இப்படி பேசும் பொழுது இந்த காலத்தை இவ்வளவு அநியாயமாக வீணடித்து கொண்டு இருக்கிறோமே, வருடங்களை, மாதங்களை, நாட்களை, நேரங்களை மோசமாக கழித்து கொண்டு இருக்கிறோமே, நம்ம என்ன பதில் சொல்லியாக வேண்டும் என்ற ஒரு தெளிவு இல்லாமல் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அருமையான சகோதர பெருமக்களே, குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பல இடங்களில் பல விஷயங்களின் மீது சத்தியம் செய்கிறான். நம்ம ஏற்கனவே பேசிக்கிறோம். சுமார் 92 இடங்களில் அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கிறான். 92 இடங்களில். பொதுவாக சத்தியம்ன்றது நமக்கு புரியும், முக்கியமான விஷயங்களின் மீது தான் சத்தியம் செய்ய முடியும். நம்ம அல்லாஹ் மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய முடியும். அல்லாஹ் மீது அல்லாஹ் ஒத்தீனி
அத்திப்பழத்தின் மீது சத்தியம் செய்திருக்கிறான், ஆனால் நான் அத்திப்பழத்தின் மீது செய்வேன். ஜெய்தூனி, ஜெய்தூன் மீது எண்ணெயின் மீது சத்தியம் செய்திருக்கிறான், நான் செய்வேன் என்றெல்லாம் சொல்ல முடியாது. அல்லாஹ் வேறு யார் மீது சத்தியம் செய்ய முடியாது என்பதனால, அல்லாஹ் இதனுடைய முக்கியத்துவத்தை விளங்க வைக்கணும் என்பதனால இதன் மீதெல்லாம் சத்தியம் செய்திருக்கிறார். நாம் அல்லாஹின் மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய முடியும். சில நேரங்களில் குரான் மீது சத்தியம்லாம் வாங்குவாங்க, அது இஸ்லாத்திற்கு புறம்பானது. அல்லாஹை தவிர்த்து வேறு யார் மீதும் சத்தியம் செய்ய முடியாது, சத்தியம் செய்யவும் கூடாது. அது தனி சாப்டர். இங்கே செய்திக்குள்ளே வர 92 இடங்களில் சத்தியம் செய்கிறான். நல்லா எழுதி கொள்ளுங்கள். சுமார் 18 இடங்களில் காலங்களை பற்றி மட்டுமே சத்தியம் செய்கிறான். காலங்கள், நேரங்கள் இது சம்பந்தமாக மட்டுமே 18 இடங்களை சத்தியம் செய்கிறான். இந்த ஒரு செய்தி போதுமானது குரானும் ஹதீஸிலும் காலங்களுடைய முக்கியத்துவத்தை பற்றி. வல் அஸ்ரு பொதுவாக காலங்கள் மீது சத்தியம் என்று சொல்கிறான். வல் ஃபஜ்ரு அதிகாலையின் மீது சத்தியம் என்கிறான். வன் நஹார் பகலின் மீது சத்தியம் என்கிறான். வல் லைலி இரவின் மீது சத்தியமாக என்கிறான் இல்லையா. வல்லுஹா நண்பகலின் மீது சத்தியமாக செய்கிறான். வல்லையாலி நஷ்ரு 10 இரவுகளின் மீது சத்தியமாக. இப்படி காலங்களை பற்றி மட்டுமே சுமார் 18 இடங்களில் அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கிறான். இந்த சத்தியங்கள் எல்லாம் நமக்கு சொல்லுகின்ற செய்தி, காலம் நேரம் மிக முக்கியமானது. காலங்களை நேரங்களை வீணடைத்து விட்டால் அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்மை விட அநியாயக்காரர்கள் யாரும் கிடையாது. நான் பல முறை இதே ஜும்மாவில் இந்த வசனங்களை, இந்த ஹதீஸை ஓதி காட்டியிருக்கிறேன். மிக கடுமையான கேள்வி. திருமிதி ஷெரீஃபுடைய 2417வது செய்தி. அபு பர்ஸா அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, லன் தஸூலா கதமா அபதீன் ஹத்தா யுஸ்அல அன் அர்பஇன். 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் நம்முடைய காலை கூட அசைக்க முடியாது. இது யாராக இருந்தாலும் சரி, அது இமாமாக இருந்தாலும் சரி, ஹாஜியாராக இருந்தாலும் சரி, நபிமார்களாக இருந்தாலும் சரி, இந்த 4 கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும். இது மஸ்ட்டு, ஆப்ஷனல் கிடையாது. 4ல் ஏதாவது 2 ஃபில் பண்ணிக்கலாம், மீது 2 விட்டுகளெல்லாம் கிடையாது. 4 கண்டிப்பாக நம்ம பதில் சொல்லி ஆகணும். அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னாஹு, உன்னுடைய காலத்தை நீ எப்படி செலவு செய்தாய். உம்ர் என்றால் ஆயுள். ஒருத்தர் 60 வருஷம் வாழ்ந்திருக்கிறான்னு சொன்னால் அந்த 60 வருஷத்துடைய கணக்கு வழக்கு அல்லாஹ் தஆலா இடத்துல ஒப்படைக்கணும். ஒருத்தர் 45 வருஷம் வாழ்ந்திருக்கிறாருன்னா 45 வருஷத்துடைய கணக்கு வழக்கு அல்லாஹ் தஆலா இடத்துல ஒப்படைக்கணும். ஒருத்தர் 100 வருஷம் 90 வருஷம் வாழ்ந்திருந்தான்னு சொன்னால் அவர் வாழ்ந்த அந்த ஆயுளை பற்றிய கணக்கு வழக்கை அல்லாஹ் தஆலா இடத்துல ஒப்படைக்கணும். இதை ஒப்படைக்காமல் நம்முடைய கால் இருக்கிற இடத்தை அசைக்க முடியாது. நல்ல தெளிவாக அலைங்கொள்ளுங்க. லன் தஸூலா கதமா அபதின்னா ஓடுறது நடக்கிறதுலாம் கிடையாது. நீ நிற்கிற இடத்த விட்டு நகர முடியாது. நான் சில கேள்விகளை கேட்பேன். அதில் மிக முக்கியமான கேள்வி அன் உமுரிஹி, உன்னுடைய காலங்களை பற்றி. அருமையான சகோதரி பெருமக்களே, அதனால் ரொம்ப சர்வசாதாரணமாக இன்றைக்கி காலங்களை கடத்தி கொண்டு இருக்கிறோம் இல்லையா. நிறைய பார்க்கிறோம். 2025 கடந்துச்சு. இந்த 365 நாட்களை வைத்துக்கொள்ளுங்க சூரிய கணக்கின் அடிப்படையில். இந்த 365 நாட்களில் என்னுடைய ரப்புக்கு பிடித்தமான முறையில் நான் எவ்வளவு காலங்களை செலவு செய்திருக்கிறேன். வெளிப்படையாக பேசுவோமா? இந்த 365 நாட்களில் அல்லாஹ்விற்காக வேண்டி பகல் நேரங்களில் எத்தனை நோன்பு வைத்திருக்கிறேன். ரமலானை விட்டுடுங்க, அதுக்கு மஸ்ட்டு. போனா போடுன்னு வைக்கிறது இல்லை. ரமலான் கட்டாயமாக வைக்கணும். கடந்த ஒரு வருடத்தில் நான் எத்தனை முறை நஃபிலான நோன்புகளை வைத்திருக்கிறேன். கேள்வி வைப்பானா இல்லையா அல்லாஹ்? இந்த 365 தினங்களில் இரவு நேரங்களில் என்னுடைய ரப்புக்காக வேண்டி என்னுடைய தூக்கத்தை எத்தனை முறை தியாகம் செய்திருக்கிறேன். எத்தனை இரவுகளை என்னுடைய தூக்கத்தை நான் தியாகம் செய்திருக்கிறேன். தஹஜ்ஜத் சொல்லுங்களேன். இரவு முழுக்க ரசூலுல்லாஹ் மாதிரி இஷாவில் ஆரம்பித்து ஃபஜருடைய பாங்கு வரைக்கும் தொழ வேண்டாம். குறைஞ்சபட்சம் ஃபஜருடைய பாங்குலேருந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்பு எழுந்து நான் இத்தனை ரக்காத், ஒரு 2 ரக்காத் போதும் இல்லையா, நிறைய இல்லை, ஒரு 2 ரக்காத் தஹஜ்ஜத் தொழுதேன். என்னுடைய ரப்புக்கான இந்த வருடத்தில் இத்தனை நாள் தஹஜ்ஜத் தொழுதேன். எத்தனை பேர் இருக்கிறோம்? இந்த ஒரு வருடம் கழிந்தது இல்லையா, இந்த ஒரு வருடத்தில் நான் எத்தனை குர்ஆன் ஹத்தம் செய்திருக்கிறேன். குர்ஆன் ஹத்தம்னா தெரியும் இல்லையா? குர்ஆனை பார்த்து ஓதுறது. அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன. பொருள்லாம் தெரியாது, சும்மா பார்த்து ஓதுறது. இந்த குர்ஆனை பார்த்து ஓதுகிற இந்த ஒரு வருடத்தில் நான் எத்தனை முறை குர்ஆனை பார்த்து முடித்திருக்கிறேன். இந்த ஒரு வருடத்தில் நான் எத்தனை ஆயத்துக்களை மரணம் செய்திருக்கிறேன். சூரா தெரியும் இல்லையா? 2025 பிறக்கும் போதும் 10 சூரா தெரியும். 2026 பிறக்கும் போது அதே 10 சூரா தெரியும். இந்த ஒரு வருஷம் மண்ணுக்கா? இந்த ஒரு வருஷத்தை என்ன கிழித்தாய்? அல்லாஹ் கேட்பான் இல்லையா? குர்ஆன் ஓத நேரம் இல்லை, குர்ஆனுடைய சூறாக்களை மரணம் செய்ய நேரம் இல்லை.
எனக்காக வேண்டி பசித்திருந்து தாய்த்திருந்து பகலில் நோன்பு இருக்க நேரம் இல்லை. எனக்காக வேண்டி இரவு நேரத்தில் குர்பானி செய்து 2 ரக்காத் தஹஜ்ஜுத் தொழுக நேரம் இல்லை. இந்த ஒரு வருஷம் என்ன ஆச்சு? இந்த ஒரு வருஷம் எவ்வளவு சாப்பிட்டு இருப்போம்? மனைவி மக்களுக்காக எவ்வளவு செலவு செய்திருப்போம்? இதையெல்லாம் யார் கொடுத்தது? ரப்பு தானே கொடுத்தான். நம்மோடு இருந்த எத்தனையோ நபர்கள் இந்த வருடத்திலே நம்மை விட்டு பிரிந்து விட்டார்களே, நாம் இன்னும் மண்ணுக்கு மேலே இருக்கிறோமே. நம்மளோடு இருந்த பல பேர் மண்ணுக்கு கீழே போயிட்டாங்க, நாம் மண்ணுக்கு மேலே இருக்கிறோம். அந்த மண்ணுக்கு மேலே இருக்கிறதுக்காக வேண்டி ரப்பு நமக்கு அருள் செய்திருக்கிறானே, என்ன செய்தோம்? இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சும்மா காலண்டரை கிரிக்கிறது மட்டுமல்ல. 25 முடிஞ்சிருச்சு, தூக்கி போட்ட 26 மாட்டின, அவ்வளவுதானா? அதெல்லாம் கேட்பான் இல்லையா? யோசிக்க வேண்டும். இந்த ஒரு வருடத்தில் நான் என்னுடைய ரப்புக்கு பிடித்தமான முறையில் இன்னென்ன காரியங்களை செய்தேன். ஒரு A4 ஷீட்டை கொடுத்து ஃபில் பண்ணுங்கன்னா நம்முடைய நிலை என்ன இல்லையா? அதெல்லாம் இல்லாதனால தான் இன்றைக்கி ரொம்ப பலகீனமாக இருக்கிறோம். பள்ளிவாசல் எல்லாம் கொடுக்கப்படணும். ஒவ்வொரு ஜும்மாவிலையும் கடந்த 7 நாட்களில் எத்தனை ஃபஜர் தொழுதீர்கள், எத்தனை தஹஜ்ஜுத் தொழுதீர்கள், இந்த ஒரு வாரத்தில் எத்தனை குர்ஆனுடைய வசனங்களை மனனம் செய்திருக்கிறீர்கள், குர்ஆனுடைய எத்தனை பக்கங்களை ஓதிருக்கிறீர்கள், குர்ஆனுடைய தர்ஜுமாவை எவ்வளவு பேர் படிச்சிருக்கிறோம்? எவ்வளவு தர்ஜுமாக்கள் இருக்கிறது இல்லையா? குர்ஆனுடைய தர்ஜுமா தெளியா மொழிபெயர்ப்பு நமக்கு மத்தியில் இருக்கிறது இல்லையா? ஒரு 100-200 வருடங்களுக்கு முன்பு இந்த வசதி இல்லை. ஆனால் இன்னைக்கு ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் ஏற்றிக்கலாம். கண்ட அசிங்கங்களை எல்லாம் ஏற்ற முடியுது இல்லையா? ஒரு குர்ஆனுடைய ப்ளே ஸ்டோர் எழுதி இத்தனை சூறாக்களுடைய தர்ஜுமாவை நான் படித்தேன். அருமையான சகோதர பெருமக்களை, யோசிக்க வேண்டுமே. ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. சும்மா ஏதோ காலண்டரை மாத்திரம் என்பது மட்டுமாக நம்ம கடந்து போகக்கூடாது. நம்முடைய காலத்தை நம்ம வீணடித்து விட்டோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்மை விட அநியாயக்காரர்கள் யாரும் கிடையாது. நான் அடித்து சொல்லுவேன், நம்மை விட அல்லாஹு தாலாவிடத்தில் மிக மோசமாக அல்லாஹ் நம்மளை மிக மோசமாக நடத்துவான். அங்கே போய் அல்லாஹு தாலாவிடத்தில் வியாக்கியானெல்லாம் பேச முடியாது. யா அல்லாஹ், கண்ணியமான என்னை இவ்வளவு கேவலப்படுத்துகிறாயே, நான் கொடுத்த காலத்தை நீ கேவலப்படுத்துகிற, நான் அப்படி தான் செய்வேன். அல்லாஹ் அந்த சூழலை விட்டு நம்ம பாதுகாப்பானாக. கண்ணியமான வாழ்க்கை வாழ்ந்துரு. வெறுமனே நல்லா ஆடி உடுத்துறதுனால மட்டும் நம்ம மரியாதைக்குரியவர்களாக கண்ணியமானவராக ஆகிட முடியாது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. பேர் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் பேர் வச்சிருக்கிறனால மட்டும் நம்மலாம் கண்ணியமானவர்களாக ஆகிட முடியாது. நம்முடைய செயலில் கண்ணியம் இருக்கணும். நம்முடைய செயல்பாடுகள் கண்ணியமானவர்களாக கண்ணியத்திற்குரியவர்களாக ஆகணும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்வார்கள், காலம் என்பது கத்தி மாதிரி. காலம் என்பது கத்தி மாதிரி. அந்த கத்தியை முறையாக பயன்படுத்தினா உன்னை விட மிகப்பெரிய அறிவாளி கிடையாது. ஆனால் அந்த கத்தி நீ சரியாக பயன்படுத்தலை, அந்த கத்திக்கு நீ இரையாகி விடுவாய். காலத்தை நாம் பயன்படுத்திட்டு வந்தோம்னா முழு உலகமும் நம்முடைய காலுக்கு கீழே. வரலாறுகள் எனக்கு நிறைய கிடைக்கிறது. வரலாறுல நிறைய செய்திகள் இருக்கிறது. காலங்களை நம்ம சரியாக பயன்படுத்திட்டு வந்தோம்னா இந்த துன்யாவே நம்மை திரும்பி பார்க்கும். என்னடா இப்படி இருந்தால் திடீர்னு எப்படா எவ்வளோ பெரிய ஆளானா பல நேரங்கள் நம்ம பார்க்கிறோம். பல நேரங்களில் பீமநகர்லேயே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை, இதில் சைக்கிளில் போயிட்டு இருந்தார். இன்றைக்கி அவருக்கு இல்லாத சொத்து இல்லை, காலங்களை பயன்படுத்தினார். துனியாவுக்கே இப்படி சொன்னால் மறுமைக்கே ஆக வேண்டி துனியாவுக்கு ஒரு வியாபாரத்தில் ஈடுபாடோடு இருந்தார். காசு பணங்களில் சம்பாதிக்கிற விஷயத்தில் ஈடுபாடோடு இருந்தார். இவர் அண்ணாந்து பார்க்குறோமே, ஒருத்தர் மறுமைக்காக ஈடுபாடோடு இருந்தார். யோசித்து பாருங்க, அல்லாஹ் எப்படி நம்ம அண்ணாந்து பார்ப்பார், மலக்குமார்கள் எப்படி நம்ம அண்ணாந்து பார்ப்பார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், காலத்தை நீ சரியாக பயன்படுத்தினா துன்யாவே உனக்கு கீழே. காலத்தை நீ சரியாக பயன்படுத்தலை, அந்த காலம் உன்னை நாசமாக்கி விடும். உன்னுடைய கத்தி மாதிரி உன்னையே தீர்த்து விடும் என்பதாக சொல்லுவார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, நான் ஏற்கனவே பேசியிருக்கிற ஞாபகம், இந்த செய்தியை பேசிய ஞாபகம் இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, உண்மையிலே சொல்கிறதா இருந்தால் நமக்காகவே இந்த வாசகத்தை சொன்னது மாதிரி இருக்கு. நான் மிகைப்படுத்திலாம் சொல்லலை, நான் என்னையும் சேர்த்துக்கொள்கிறேன். நமக்காக மட்டுமே இந்த வார்த்தை முழுக்க முழுக்க நமக்கு அப்படியே அப்ளை பண்ணலாம். 100க்கு 100 பொருந்தும். உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, இன்னி அக்ரஹு அன் அரா ரஜுலன், அந்த மனுஷனை பார்க்குறதே எனக்கு அருவருப்பாக இருக்குது. நல்லா விளங்கி கொள்ளுங்க வார்த்தை. அக்ரஹுன்னா அருவருப்பாக இருக்குது, அவனை பார்க்கவே எனக்கு வெறுப்பாக வருது. நம்ம சொல்கிறோம் இல்லையா, சில பேரை பார்த்தாலே நமக்கு எரியும், சில பேரை முன்னாடி வந்தாலே நமக்கு வயிறு எரியும். அது மாதிரி அது உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இந்த மாதிரி நபர்களை பார்த்தாலே எனக்கு எரியுதுன்றாங்க, எனக்கு வெறுப்பாக வருது, அவனை பார்க்கவே எனக்கு அசிங்கமாக இருக்குது. சரி, யார் அந்த நபர்? ஒருவேளை அந்த பட்டியலில் நம்ம இருக்கிறோமா? அது உமர் ரலியல்லாஹு தஆலா தொடர்ந்து பேசுகிறாங்க, ரஜுலன், அந்த மனிதர், ஃபாரிகன் லா ஃபி அம்ரி துன்யா வலா ஃபி அம்ரில் ஆஹிரா,
ஒன்று துன்யாவிற்கு பிரயோஜனமான ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபட்டு இருக்கணும். நல்ல விலைங்களுங்க. அந்த மனிதர் ஒன்று துன்யாவுக்கு பிரயோஜனமான ஏதாவது காரியத்தில் ஈடுபட்டிருந்தால் பரவாயில்லை, அல்லது மறுமைக்கான வெற்றிக்காக ஏதாவது காரியத்தில் ஈடுபட்டிருந்தால் பரவாயில்லை. இவன் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறான், துன்யாவிற்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை, மறுமைக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை, சும்மா நேரத்தை வெட்டியாக கழிச்சுக்கிட்டு இருக்கான். இவனை பார்ப்பதற்கே எனக்கு அசிங்கமாக இருக்கிறது என்கிறார்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நான் சொல்லக்கூடிய செய்தி புரியுதா? ஒரு தொழுது கொண்டு இருக்கிறார், சரி மறுமைக்காக ஒரு விதை விதைத்து கொண்டு இருக்கிறார். குர்ஆன் ஓதி கொண்டு இருக்கிறார், சரி மறுமைக்கான விதை விதைத்து கொண்டு இருக்கிறார் இல்லையா? இல்லை ஏதாவது குர்ஆனை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார், தஸ்பீ செய்து கொண்டு இருக்கிறார், ஏதோ ஒரு அமலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சரி பரவாயில்லை, அல்ஹம்துலில்லாஹ், அவர் மறுமைக்காக வேண்டி வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்லலாம். சரி அப்படி இல்லை, இன்னொருத்தர் வியாபாரத்தில் இருக்கிறார், காசு பணங்களை சம்பாதிக்க ஹலாலான முறையில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கார். பரவாயில்லை, அவர் துன்யாவுக்காக வேண்டி செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். மனைவி மக்களோடு நேரத்தை ஒதுக்குறாரு, மனைவி மக்களை சந்தோஷமாக வைக்கிறது நல்ல விஷயந்தான். மனைவி மக்களோட நேரத்தை ஒதுக்குறார், ஸ்பெண்ட் பண்ணுறாரு, நல்லா சந்தோஷமாக இருக்கிறாரு, பரவாயில்லை. ஆனால் இன்னொருத்தர் ஒன்று மறுமைக்கான எந்த பிரயோஜனமும் இல்லை, துனியாவுக்கான எந்த பிரயோஜனமும் இல்லை, சும்மாவே வெட்டியாவே கழிப்பான். நம்மளை மாதிரி 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து பேசினா என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் ஒன்றுமே தெரியாது. வெட்டியாக பேசுவோம், கண்டதையெல்லாம் பேசுவோம், சில நேரங்களில் ஆபாசங்களை எல்லாம் பேசுவோம், உள்ளூர் அரசியல் ஆரம்பித்து உலக அரசியல் வரைக்கும் கண்டதையெல்லாம் பேசுவோம். சரி 2 மணி நேரம் நண்பர்கள்லாம் உட்காந்து பேசுனீங்களே, இங்கே வாப்பா என்னப்பா பேசுனீங்கன்னு எடுத்து பார்த்தா மண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லை, அது ஒன்றுமே இல்லை. இது மாதிரி நேரங்களை கழித்து கொண்டு இருக்கிறோம். அருமையான சகோதர மக்களே, இந்த மாதிரி நபர்களை பார்த்து ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், இந்த மாதிரி நபர்களை பார்த்து தான் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், இவனை பார்க்கவே எனக்கு அசிங்கமாக இருக்குன்ட்டு. அருமையான சகோதர, இது மாதிரியான கூட்டத்தில் நம்ம ஆகிவிடக்கூடாது. அதாவது காலங்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு அதனுடைய அபாயம் புரியாமல் நம்ம இருக்கிறோம். அதனுடைய அபாயம் இது நான் திரும்ப சொல்லணேன், இந்த அபாயம் எப்போ புரியுன்னு சொன்னால் மலக்குல் மௌத் வந்து நிற்பார் இல்லையா, உனக்கான நேரம் முடிஞ்சிருச்சு வாப்பாண்டு, அப்போ கதறுவோம். வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யாஅதியஹுமுல் லா பைன் ஃபீஹி வலா குலத் ஃபயகுல் ரப்பி லௌலா அஹ்ஹர்தனி இலா அஜலின் கரீப். முனாஃபிகுன் என்ற சூறாவில் வருகிறது. மலக்குல் மௌத் வந்துட்டு உனக்கு நேரம் முடிஞ்சிச்சு வாப்பான்னு கூறும்போது லவ்லா அஹ்ஹர்தனி, எனக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடு. எப்போ? 75 வயசில், 80 வயசில், 65 வயசு ஆயிடுச்சு, அதனால ஒன்றுமே பண்ணலை. இங்கே வந்து கேட்குற கொஞ்சம் அவகாசம் கொடு. லைன் அஹ்ஹர்தனி இலா அஜலின் கரீம் ஃபஅஸத்தக வகும் மினஸ் சாலிஹீன். இவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் 5 காசை ஈயலை. ஆனால் அப்போ சொல்லுவார், என் காசு பணங்களை பூரா உன் பாதையில் செலவு செய்கிறேன், சாலியான அமல்களை செய்கிறேன். கேட்பார், எந்த ஃபாயுதாவும் கிடையாது. அது அப்போ தான் காலத்துடைய அபாயத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அருமையான சகோதர பெருமக்களே, அல்லாஹு தாலா திருமறையில் இது சார்ந்து நிறைய பேசுகிறான். பெருமானார் மிக கடுமையாக எச்சரிக்கிறார். நான் நல்ல வேலை இன்னொரு விஷயம் சொல்வேன், இன்னும் பயங்கரமானதாக இருக்கும். அதாவது என்னன்னு சொன்னால், காலங்களை பொறுத்து ரசூலுல்லாஹ் ஒரு எச்சரிக்கை விடுறாங்க. அந்த எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை முன்னாடி சொல்கிறேன், பிறகு நான் ஹதீஸை சொல்கிறேன் புரிதலுக்காக வேண்டி. 2025 கடந்துருச்சு, 26 ஆரம்பித்து 2 நாள் ஆயிடுச்சு. 25 விட 24 நல்லா இருக்குமா? சத்தியமாக நல்லா இருக்காது. 24 விட 25 நல்லா இல்லை, 25 விட 26 நல்லா இருக்காது. சரி 27 அது அதை விட மோசமாக இருக்கும், 28 அது அதை விட மோசமாக இருக்கும், நேற்றை விட இன்னைக்கு மோசமாக இருக்கும், இன்னை விட நாளைக்கு மோசமாக இருக்கும். இதுதான் இந்த ஹதீஸுடைய தீம். ஹதீஸுடைய தீம் என்னன்னு சொன்னால், ஒரு வருடத்திற்கு பிறகு அடுத்து வரக்கூடிய வருடம் இன்னும் மோசமாக இருக்கும், அடுத்து வர வருடம் அதை விட மோசமாக இருக்கும். இன்றைக்கி பார்க்கிறோம் இல்லையா, 2014 இந்த ஆட்சி அமரும் பொழுது இந்தியாவுடைய நிலை எப்படி இருந்ததோ, சரி அடுத்தடுத்து குறையும்னு பார்த்தா 19 இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு. 19 பிறகு 24 உட்கார்ந்தா இன்னும் பயங்கரமாக இருக்குது. வெளிப்படையாகவே அடிக்கிறார்கள். பள்ளிக்குள்ளே புகுந்து, கிறிஸ்மஸில் கூட பேசணும், தேவாலயங்களில் புகுந்து வெளிப்படையாக அடிக்கிறார்கள். இது ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். நான் ஜஸ்ட் இதை எதுக்கான சொல்லுங்க, ஜஸ்ட் ஒரு புரிதலுக்காக வேண்டி. குடும்பத்தில் எடுத்துக்கோங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பிள்ளைங்க எப்படி நடந்துக்கிட்டா இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்க, இன்றைக்கி ரொம்ப மோசமாக இருக்குது, கவலைப்படாதீங்க, அடுத்த 20 வருஷம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவங்க பெரியவங்களாகி நம்ம பேர பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க வயசு வரும் பொழுது, நான் சொல்கிறது புரியுதா? இன்றைக்கி என் பையன் 10 வயசு 15 வயசு ஆயிடுச்சு, ரொம்ப மோசமாக இருக்கிறான் ஹஜ்ரத். அப்படியாப்பா, இவன் பெரியவனாகி இவனுக்கு ஒரு 10 வயசு 15 வயசு பிள்ளை வருவாள், அவன் அவனை விட மோசமாக இருப்பான், இப்போ அவன் பிள்ளை அதை விட மோசமாக இருப்பான். இதுதான் இந்த உலகத்துடைய நியதி. பெருமானார் பேசுகிறார்கள். திருமதி ஷெரீஃபுடைய 3618 செய்தி. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள்,
புகாரி ஷெரீஃபுடைய 7068வது செய்தி. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், லா யஅதி ஆமுன் வலா யௌமுன் இல்லா வல்லதி பஅதஹு ஷர்ரும் மின்ஹு ஹத்தா தல்கு ரப்பக்கும். இந்த ஹதீஸுடைய தீம் தான் நான் முன்னாடி சொன்னேன். ஒரு வருடத்திற்கு பிறகு அடுத்து வரக்கூடிய வருடம், அல்லது ஒரு நாளுக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய நாள் கட்டாயமாக நிச்சயமாக முந்தைய வருடத்தை விட மோசமானதாகத்தான் இருக்கும். இந்த நாள் முந்தைய நாளை விட மோசமானதாகத்தான் இருக்கும். இல்லையா? நான் சொல்றது புரியுதா? 2025க்கு பிறகு 26 வருதா, கட்டாயம் ஹதீஸ் மாறாது, ஹதீஸ் பொய்யாகாது. ஹத்தா தல்கு ரப்பக்கும் ஹதீஸுடைய முடிவில் நான் சொல்வேன், கியாமத் வரைக்கும் தானே இல்லை. ஒரு 50 வருஷம் இப்படி இருக்கும், அதுக்கு பிறகு மாறிடும். ஒரு 100 வருஷம், ஒரு 500 வருஷம் கிடையாது. ஹத்தா தல்கு ரப்பக்கும், நீங்கள் உங்களுடைய ரப்பை சந்திக்கின்ற வரைக்கும், கியாமத் வரை நீங்கள் உங்களுடைய ரப்பை சந்திக்கின்ற வரைக்கும் இதுதான் நிலை. அல்லாஹ் பாதுகாக்கணும். கடந்த வருடத்தை விட இந்த வருடம் மிக மோசமானதாக இருக்கும். இந்த வருடத்தை விட அடுத்த வருடம் இன்னும் பயங்கரமானதாக இருக்கும். அதன் அடுத்த வருடம் இன்னும் மோசமானதாக இருக்கும். நேற்றையை விட இன்றை மோசமானதாக இருக்கும். இன்றையை விட நாளை இன்னும் மோசமானதாக இருக்கும். நாளைக்கு அடுத்து வரக்கூடிய மறுநாள் நாளை விட மோசமானதாக இருக்கும். இதுதான் தீம். அதனால் நாளைக்கு பார்த்துக்கலான்றதெல்லாம் சான்ஸே கிடையாது. இல்லையா? அமல்களை பொறுத்த வரைக்கும், இபாதத்துக்களை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும் பொழுது நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். தவற விட்டுட்டோன்னு சொன்னால் நம்மளை விட துர்பாக்கியசாலிகள் யாரும் கிடையாது. இதுக்கு ஹதீஸ், குர்ஆன் ஹதீஸில் நிறையா செய்திகளை சொல்ல முடியும். ஆனாலும் இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த செய்திகளோடு நான் நிறைவு கூறுவேன். அன்பான சகோதர பெருமக்களே, அதனால் பொதுவாக ஷைத்தான் இருக்கிறான், நம்ம ஊழிலே இருக்கிறான். அவனுடைய ஃபுல் டைம் டியூட்டி தெரியுமா? அவனுடைய ஃபுல் டைம் டியூட்டி நம்மளை வழிகெடுக்கிறது மட்டும்தான். ஆனால் அவன் டியூட்டியில் அவன் கரெக்டாக இருக்கான். நம்முடைய ஃபுல் டைம் டியூட்டி அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்கிறது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. காசு பணங்களை சம்பாதிக்கிறது, மனைவி மக்கள்லாம் அதோடைய ஒரு பார்ட்டு தான். இல்லையா? அல்லாவை அடையணுன்றதுக்காண்டி கடையில் போய் உட்காந்து அதுவும் இபாதத். அல்லாவை சந்தோஷப்படுத்தணும்னு மனைவிக்கு ஊட்டி விட்டு அதுவும் ஒரு இபாதத். அல்லாவை சந்தோஷப்படுத்தணும்னு என் பிள்ளைகளை கொஞ்சினா அதுவும் ஒரு இபாதத். அதில் மாற்றம் இல்லை. ஆனால் நம்முடைய எல்லாமே இபாதத்தில் தான் போய் சேரணும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன் சம்பாதிக்கிற? 4 பேருக்கு மத்தியில் நான் கண்ணியமாக இருக்கணும், நான் பணக்காரன் ஆகணுன்றதுக்காண்டி சம்பாதிக்கலை. இந்த சம்பாத்தியத்தின் மூலமாக நான் என் மனைவி மக்களை கண்ணியமாக நடத்தணும், நான் யார்ட்டையும் யாசகத்துக்கு போய் நிற்கக்கூடாது. இதன் மூலமாக 4 பேருக்கு செலவு செய்யணும். இந்த சம்பாத்தியம் ஒரு இபாதத்தில் கட்டுப்படும். ஹை, இப்போ என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நம்மளுடைய ஃபுல் டைம் டியூட்டி முழுக்க இபாதத்து தான். ஷைத்தானுடைய ஃபுல் டைம் டியூட்டி முழுக்க நம்மளை எப்படியாவது வழி கெடுக்கணும். ஏன்னா அல்லாஹ் தாலாவிடத்தில் அவன் சவால் விட்டு வந்திருக்கிறான். உலகத்திலேயே அல்லாஹு தாலாவுடைய படைப்பினங்களிலேயே அல்லாஹு தாலாவிடத்தில் சவால் விட்ட ஒரே நபர் இப்லீஸ் மட்டும்தான். என்னமோ தெரியல, அவனுக்கு அல்லாஹு தாலா அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கான். அதில் ஓரளவு வெற்றியும் பெற்று விட்டான், மாற்றமே கிடையாது. ஓரளவு அவனுடைய சவாலில் அவன் வெற்றி பெறுவதற்கான சூழலையும் அல்லாஹு தாலாவை ஏற்படுத்தினான். அல்லாஹ் தான் ஏற்படுத்தினான், அதில் மாற்றம் இல்லை. இல்லையா? அவனுடைய தொடர் கோல் ஒன்று தான், எப்படியாவது நரகத்தை நிரப்பணும். நரகத்தை நிரப்புறது மட்டும்தான் அவனுடைய ஃபுல் டைம் ஜாப். அதுதான் அவனுடைய அல்டிமேட் கோல். அதில் தான் அவன் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருப்பான். எந்த சூழலிலும் நமக்கு ஒருபோதும் நலவு நாட மாட்டான். அந்த ஷைத்தானை பற்றி இமாம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க, அவனுடைய 2 ஸ்ட்ராட்டஜி இருக்குது, வழிகெடுக்கிறதுக்கான 2 ஸ்ட்ராட்டஜி. நம்பர் 1, அமல்களை கஷ்டமாக காட்டுவான். அமல் செய்கிறது கஷ்டமாக இருக்கும். பாவம் செய்கிறது அல்லது அமல் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப இலகுவாக காட்டுவான். நான் சொல்கிறது புரியுதா? அமல் செய்கிறது கஷ்டமாக இருக்கும். இபாதத் செய்யாமல் இருக்கிறது இல்லையா, அமல் செய்யாமல் பாவங்கள் செய்கிறது ரொம்ப ஈஸியாக காட்டுவான். நான் கூட பேசியிருக்கிறேன். இபாதத்துங்கிறது ரொம்ப லேசு. பாங்க சொல்லியாச்சு, ஜும்மா விட்டுடுங்க, ஓரளவு பள்ளி நிரம்பிடுது. ஜும்மாவில் கூட பெரும்பாலும் ஹுத்துபாவுடைய நேரத்தில் தான் பெரும்பாலும் வரும். வந்தோம், ஜும்மா ஹுத்துபாவுடைய நேரத்தில் வந்தோம், ஹுத்துபாவை கேட்டோம், தொழுதோம். ஹைர், எவ்வளோ முடியுமோ சீக்கிரமாக வெளியே போகிறோம். பள்ளிக்குள்ளே இருக்கிறது பல பேருக்கு கஷ்டமாக இருக்குது. அது என்னமோ தெரில, சில பேருக்கு சில இடங்கள் இருந்தால் அப்படியே எரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி சில பேருக்கு பள்ளிக்கு வர்றதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டீ கடையில் மணிக்கணக்காக இருக்க முடியும். டீ கடையில் மணிக்கணக்காக நிற்க முடியும். 6:30 மணிக்கு போனார், 7:30 8 8:15 ஆச்சு. அடுத்து வரவங்களாம் 10 பேர் கேட்பாங்க, டீ சாப்பிட்லாம் மாட்டி, இல்லைங்க இப்போ தான் சாப்பிட்டேன் ஓடிக்கிட்டே இருக்குது. மணி தெரியாமல் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் பள்ளியில் உட்கார்றதுன்றது கஷ்டமாக இருக்குது. நான் பல முறை பேசியிருக்கிறேன், இதை வருத்தத்தோடையும் பதிவு செஞ்சுருக்கிறேன். இக்காமத் சொல்லும் போது பள்ளிக்கு ஆளே கிடையாது. இது எல்லா இடங்கள்லையும் இருக்குது. இக்காமத் கடந்த வாரம் கூட பேசினேன். இக்காமத் சொல்லும் போது அது என்ன, பள்ளிக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வர்றதுல என்ன பிரச்சனை? அல்லாஹ் இதில் என்ன சட்ட சிக்கல் இருக்கிறது? பாங்கு சொல்லியாச்சு, பாங்கு சொன்னதுலேருந்து 20 நிமிஷம் பிறகு தொழுக. பாங்கு சொன்னதுமே நமக்கான அதுக்கான தயாரி, பாங்கு அதுக்கு தானே சொல்லப்படுது.
சஹாபாக்களை பற்றி சொல்லப்படுது. பாங்கு சொன்னாலே கடையை மூடிடுவாங்களே. பாங்கு சொல்லப்பட்டால் உடல் நடுங்க ஆரம்பிச்சிடும் சஹாபாக்களுக்கு. பாங்கு சொல்லப்பட்டால் உடல் நடுங்கும். என்னப்பா தெரியல, அல்லாவுடைய அழைப்பு வந்துருச்சு, எப்படி நான் பள்ளிக்கு வெளியில் இருக்கிறது. ஹைர், இப்போ டாபிக் மாறுது. இப்போ இங்கே செய்திக்குள்ளே வந்துடுவோம். ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் அமல்கள் செய்கிறத ரொம்ப கஷ்டப்படுத்துவான். ஆனால் உண்மையிலேயே அமல் செய்கிறது ரொம்ப ஈஸி. நமக்கு இன்னும் சொல்லப்போனால் பள்ளிவாசலில் தொழுகிறோம் இல்லையா, எந்த செலவும் கிடையாது. வேறு இடங்கள்லையாவது தேங்காய் வாங்கிட்டு போகணுங்குவாங்க, வேறு ஏதாவது வாங்கிட்டு போகணுங்குவாங்க. சில மதங்களில் வந்து ஒரு மெழுகுவர்த்தி எதையாவது வாங்கிட்டு போகணுங்க. இங்கே ஒன்றுமே கிடையாது. சும்மா வீட்டில் அப்படியே துண்டை, இங்கே அஜில் சொல்லுவார், ஒரு துண்டை அதாவது உதறி போட்டு வந்துட்டா இங்கேயே பீஷா போய்க்கலாம், இங்கேயே உதவி செஞ்சுக்கலாம், இங்கே வந்து உங்களுக்காண்டி குழுக்குழுன்னு ஏசி போடப்பட்டிருக்கோம், அப்படியே ஃப்ரீயாக நிம்மதியாக தொழுதுட்டு போயிடலாம், எந்த சிரமமும் கிடையாது. ஆனால் இது நமக்கு கஷ்டமாக இருக்குது. பாவம் செய்கிறதுக்கு செலவு செய்யணும், நேரம் கொடுக்கணும், கொஞ்சம் செலவு செய்யணும். ஆனால் பாவன்றது ரொம்ப அசால்ட்டாக செய்கிறோம். புரிதலுக்காக சொல்கிறேன், இன்றைக்கி பாவத்தில் முன்னணியில் இருக்கிறது செல்ஃபோன். ஒரு பாவம் செய்யணும்னு சொன்னால் செல்ஃபோன் மூலமாக ஒரு அந்தரங்கமான ஒரு ஆபாசமான வீடியோ பார்க்கணும், ஒரு அந்நிய பெண்ணிடத்தில் பேசணும்னு சொன்னால் ஃபோன் வாங்கணும், அதுக்கு செலவு செய்யணும், அதுக்கு நெட்டு வாங்கணும். அந்த பாவங்கள் செய்கிறதுக்கு சில நிறைய முன்ன பின்ன பெரிய முயற்சிகள்லாம் செய்யணும். ஆனால் இபாதத்துகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இபாதத்தை தான் ஷைத்தான் ரொம்ப வலுவான சிரமமானதாக காட்டுவான். அது இனமோத்தில் நமக்கு அது கஷ்டமாகவே இருக்குது. இபாதத்துங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. நல்லா பாதுகாக்கும். இது முதல் செய்தி. இது தனி டாபிக். இன்ஷா அல்லாஹ் ரமதானில் நான் இது விரிவாக பேசுவேன். இந்த தலைப்பில் மட்டும் இன்னும் விரிவாக பேசுவேன். இரண்டாவது செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாவம் செய்தலே ஷைத்தான் 2 ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பான். நம்பர் 1, பாவத்தை ஈஸியாக, நன்மை செய்கிறத, நல்ல அமல்கள் செய்கிறத கஷ்டமானதாக காட்டுவான். ரெண்டாவது, நன்மை செய்ய வேணான்னு சொல்ல மாட்டான், இப்போ வேணான்னு சொல்லுவான். கொஞ்சம் காலம் பொறுக்கட்டும், இன்னும் அவசரம், ஏன்னா 55 வயசு ஆகிடுச்சு, 60 வயசு ஆகிடுச்சு, அல்லாஹ் வசதியெல்லாம் கொடுத்துருக்குறான். இல்லை ஹஸ்ரத், இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது, பிறகு பார்த்துக்கலாம். ஹஜ்ஜு கடமை தானே இல்லையா? ஹஜ்ஜின்ற கடமை, நேரம் இருக்குது, வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது, இவர் போயிட்டு வந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் பிறகு பார்த்துக்கலாம் ஹஸ்ரத், இன்றைக்கி வீடு கட்டுற வேலையெல்லாம் இருக்குது, கொஞ்சம் முடிச்சுக்கலாம், பிள்ளைங்களுக்கு திருமணம் இருக்குது, கொஞ்சம் முடிச்சுக்கலாம். அதனால் நல்லா புரிந்து கொள்ளணும். கடமை வந்த பிறகு அந்த கடமையை செய்தே ஆக வேணும். உங்கள் புரிதலுக்காகன்னு சொல்கிறேன். ஹஜ்ஜை மட்டும் நான் இங்கே மென்ஷன் பண்ணலை, நான் எல்லா அமல்களையும் மென்ஷன் பண்ணுவேன். உங்கள் புரிதலுக்காக சொல்கிறேன். ஒருத்தருக்கு வசதி வாய்ப்பு வந்துருச்சு, 50-55 வயசில் வசதி வாய்ப்போடு இருக்கிறார், அல்லது 40 வயசில் வசதி வாய்ப்பு வந்துருச்சு, இவரை ஹஜ்ஜு செய்ய முடியும் என்று இருந்தால் அப்போவே அவர் மீது ஹஜ்ஜு கடமை ஆயிருச்சு. வேறு வேறு காரணங்களை சொல்லி ஹஜ்ஜு செய்யலை, நல்ல விலைக்கு கொள்ளுங்க, வேறு வேறு காரணங்களை சொல்லி ஹஜ்ஜு செய்யலை, காலங்கள் கிடக்குது, வசதி வாய்ப்பு அவர்கிட்ட போயிருச்சு, அல்லது ஆரோக்கியம் அவர்கிட்ட போயிருச்சு, அவர் வஃபாத் ஆகும் பொழுது வசதி வாய்ப்பு இல்லை அல்லது ஆரோக்கியம் இல்லை என்று இருந்தால் இவர் குற்றவாளியான்னு கேட்டால், மரணிக்கும் பொழுது இவர் பார்க்கப்படாது. 40-45 வயசுல இவருக்கு வந்துருச்சு இல்லையா, 40 வயசுலேயே இவருக்கு ஆரோக்கியம் வந்துருச்சு, வசதி வாய்ப்பு வந்துருச்சு இல்லையா, எப்போவே ஹஜ்ஜு செய்ய முடியலையா, அதனால் இவர் குற்றவாளி தான். இது புரிதலுக்காக சொல்கிறேன். அது மாதிரி எல்லா இபாதத்துகளும், தொழுகையை பற்றி சொல்கிறதா இருந்தால் ரமதான்லேருந்து ஆரம்பிச்சிருவோம். ஏன் ரமதானுக்கு முன்னாடி தொழுகிறது என்ன பிரச்சனை? ரமதான்லேருந்து இன்ஷா அல்லாஹ் தொழுகைக்கு வந்துடுவோம். ரமதான்லேருந்து இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஓத ஆரம்பிச்சிடும். எல்லாமே நம்மளாக ஒரு டெட்ரெண்ட் வச்சுக்கிறது, இங்கேருந்து தான் ஆரம்பிப்போம். அதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. நாளைக்கு நம்ம விழிப்போன்றது உத்தரவாதம் கிடையாது. நைட்டு தூங்குற நாம நாளைக்கு எந்திரிப்போன்றது உத்தரவாதம் கிடையாது. எதை வச்சு காலத்தை தள்ளி போட்டு கொண்டு இருக்கணும்? ஷைத்தானுடைய மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி இது. நான் புரிதலுக்காக சொல்கிறேன். ஃபஜருடைய நேரத்தில் அலாரம் வைப்போம், அலாரம் வச்சுட்டா அந்த நேரத்தில் எந்திரிச்சிறது நல்லது. இன்னும் சொல்லப்போனால், அதாவது இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக சொல்கிறதா இருந்தால், 6 மணிக்கு ஃபஜர் தொழுகையா, 5:50க்கு எந்திரிச்சு வர முடியும்னு 5:50க்கு அலாரம் வைங்க. கொஞ்சம் ரொம்ப பேணுதலாக இருக்கிறேன்னு 5:30க்கு அலாரம் வச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தூங்குறான்னு 6:15 ஆயிரும். ஸ்னூஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஷைத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதம். 5:30க்கு அலாரம் வைப்போம், ஒரு 3 ஸ்னூஸ் வச்சுக்கலாம், 5 ஸ்னூஸ் வச்சுக்கலாம், ஆஃப் பண்ணலாம், ஸ்னூஸ் பண்ணலாம், 35க்கு அலாரம் அடிக்கும், ஸ்னூஸ் பண்ணலாம், 40க்கு அலாரம் அடிக்கும், ஸ்னூஸ் பண்ணலாம், 50க்கு அலாரம் அடிக்கும். இப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான், கடைசி வரைக்கும் ஃபஜ்ர் தொழுக முடியாது. ஷைத்தானுடைய ஸ்ட்ராட்டஜி இது. ஒரு அமலை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு அமலை செய்யலாங்கும் போது இல்லைப்பா பிறகு பார்த்துக்கலான்னு அது யார் சொன்னாலும் அது ஷைத்தான் தான். நம்முடைய மனைவியாக இருந்தாலும் சரி, நேரம் ஆயிடுச்சு, கடையில் இருக்கிறோம், வாங்க சொல்லியாச்சு, இன்னும் 5 நிமிஷம் தொழுக ஆரம்பிக்குது, போகலாங்கும் போது ஒரு வியாபாரம் வருது, நல்ல விளங்கிக் கொள்ளுங்க, அந்த வியாபாரத்தை ஷைத்தான் தான் அனுப்புகிறான். இருங்க ஜி நான் போயிட்டு வந்துடுறேன், வந்து பார்த்துக்கலான்னு சொல்ல முடியும். ஆனால் இல்லை, முடிச்சுட்டு போகலாம், வந்தால் 2 ரக்காத்து போயிடுது, 4 ரக்காத்து போயிடுது, வந்து தனியாக தொழுகிற மாதிரியான சூழல். இது எல்லாமே கிட்டத்தட்ட ஷைத்தானுடைய ஸ்ட்ராட்டஜி, ஷைத்தானுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சூத்திரம். அதுக்கு நம்ம ஒரு காலம் அடிபணிஞ்சிடக்கூடாது.
அருமையான சகோதர பெருமக்களே, இருக்கிற காலத்தை சரியாக நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். அதை நம்ம வீணடித்து விட்டோம் என்றால் அல்லாஹு தாலாவுடைய பார்வையில் நம்மை விட அநியாயக்காரர்கள் யாரும் கிடையாது. இறுதியாக ஒரு செய்தியோடு நான் முடித்துக்கொள்வேன். அல்லாஹு தாலா நாளை மறுமையில் கேட்பான், அலம் யஅனிலில்லதீன ஆமனு அன் தஹ்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். இந்த வார்த்தை மூமின் அல்லாதவர்களுக்கு கிடையாது. அந்த ஹதீஸ் இந்த ஆயத்துடைய தர்ஜுமாவை எடுத்து பாருங்க. அல்லாவை ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்பான், அலம் யஅனிலில்லதீன ஆமனு. அல்லாவை ஈமான் கொள்ளாத சிலை வணங்கிகளையோ இல்லை இறைவனை மறுக்கக்கூடிய நிராகரிப்பாளர்களையோ கிறிஸ்தவர்களையோ இவர்களை யாரையும் பார்த்து அல்லாஹ் கேட்கறதில்லை. முஃமின்களை பார்த்து கேட்பான். அல்லாவை அஞ்சுகின்ற சூழல் அல்லது நேரம் இன்னும் வரலையான்னு கேட்பான். அல்லாவை அஞ்சுங்க. அன் தஹ்ஷ குலூபுஹும், உங்களுடைய கல்புகளில் அல்லாஹு தஆலாவுடைய பயம் ஏன் இன்னும் வரல? வெறுமனே ஈமான் கொண்டா மட்டுமே நம்ம நேர்வழி வெற்றி பெற்று விட முடியாது. வெறுமனே ஈமான் கொண்டா மட்டுமே நம்ம வெற்றி பெற்று விட முடியாது. இந்த கேள்வி 20 வயசுக்காரருக்கும் பொருந்தும், 40 வயசுக்காரருக்கும் பொருந்தும், 60 வயசுக்காரருக்கும் பொருந்தும், 80 வயசுக்காரருக்கும் பொருந்தும். அல்லாஹு தாலாவுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்தில் வரணும். அதற்கு தான் அல்லாஹு தாலா இந்த கால நேரங்களை வழங்கி கொண்டே இருக்கிறான். இறுதியாக ஒரே ஒரு செய்தி. அல்லாஹு தாலா சூரே ஃபாத்திர் என்ற அத்தியாயத்துடைய 37வது வசனம் சொல்வான், அவலம் நுஅம்மிருக்கும் மா ததக்கரு ஃபீஹி மன் ததக்கர் வஜாக்கும் நதீர். அதாவது காலத்தை வீணடித்தவர்கள் அல்லாஹு தாலா இடத்துல சாக்கு போக்கு சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா கேட்பான், ஏன்பா உனக்கு நான் ஆயுளை கொடுக்கலையா? உனக்கு அவகாசம் கொடுக்கலையா? 40 வயசு வரைக்கும் கொடுத்துருந்தேனே, 60 வயசு வரைக்கும் கொடுத்துருந்தேனே, 80 வயசு வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருந்தாயே, உனக்கு அவகாசம் கொடுக்கலையா? வஜாக்குமுன் நதீர். அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்கிறான் பாருங்க. அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களிடத்தில் வந்தார்களே, குர்ஆன் இருக்கிறது, இது நதீர். நபிகளார் வந்தார்கள், அது நதீர். நபிகளாருடைய ஹதீஸ்கள் நம்ம இடத்துல இருக்கிறது. நதீர்னா அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர், அது நதீர். இமாம் குர்துபி சொல்வார்கள், நரமுடி வருது இல்லையா, நேற்று வரைக்கும் கருப்பாக இருந்த முடி வெள்ளையாயிருச்சு இல்லையா, இந்த நரமுடியும் நமக்கு அச்சமூட்டி எச்சரிக்கைக்கூடிய செய்ய ஒரு நதீர் தான் இல்லையா? இல்லை சார், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் 10 மைல் 15 மைல் ரொம்ப சாதாரணமாக நடந்து போவோம். ஆனால் இன்றைக்கி நிற்க முடியல. 10 நிமிஷம் ஒரு இடத்துல நிற்க முடியலையா? ஒரு 20 படி ஏற முடியல, முட்டி வலி வருகிறது இல்லையா? இந்த முட்டி வலி கூட அச்சமுட்டி எச்சரிக்கக்கூடிய செய்ய நதீர் தான். நமக்கு பேர பிள்ளைங்க வந்துட்டாங்களே, இதுவும் நதீர் தான். நம்முடைய சொந்த பந்தங்களில் சிறு வயசு, நம்மை விட சிறு வயசுக்காரங்க வஃபாத் ஆகிறார்கள். நம்முடைய நட்போட்டாரங்களை நம்மளோடு 5 வயசு 10 வயசு கீழே நம்ம கைப்பிடிச்சு நடந்தவங்களாம் வஃபாத் ஆகிறாங்களே, இதுவெல்லாம் நதீர். நதீர்னு சொன்னால் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்பவர். இது எல்லாமே நமக்கு மத்தியில் அல்லாஹ் தஆலா ஒரு பாடமாக வைத்திருக்கிறான். ஆனால் இதை கொண்டு எதை கொண்டு நம்ம படிப்பினை பெறலை. நான் அப்படி தான் போய்கிட்டே இருப்பேன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய முடிவு என்பது மிக பயங்கரமானதாக இருக்கும். அருமையான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் ஒரு வருடம் முடிந்து விட்டது, அடுத்த வருடம் ஆரம்பமாக இருக்கிறது. சரி, போனது போகட்டும். இன்ஷா அல்லாஹ் வருகின்ற காலங்களிலாவது ரப்புக்கு பிரயோஜனமான காரியங்களில் ஈடுபடணும். வரலாற்றில் இன்றைக்கி குர்ஆன் ஹதீஸ் சார்ந்து நிறைய சொன்னாலும் இன்றைக்கி உலகம் சார்ந்து சில செய்திகளை சொல்வதாக இருந்தால் யூடியூப்பில் தேடி பார்த்தோம், நீ கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அலெக்சாண்டர், மாவீரர் அலெக்சாண்டர், அவருக்கு பேர் த கிரேட் அலெக்சாண்டர் தான் சொல்லுவோம் இல்லையா? உலகத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர். 32 வயசில் வஃபாத் ஆகிறார். அவருடைய ஆயுள் என்பது கூகுளில் 32 வயசில் உலகத்தை விட்டு பிரிகிறார். உலகமே அவர் கட்டுப்பாட்டில் இருந்திருக்கிறது. இந்த 100 இந்த புக்கை எழுதியவர் மைக்கேல் ஹார்ட் என்பவர். அவர் இந்த அலெக்சாண்டரை பற்றி சொல்லுவார், என்னுடைய வாழ்நாளில் 1 மணி நேரம் வீணாக கழிவது, நிலவிலையும் கொள்ளுங்க, என்னுடைய ஆயுளில் என்னுடைய நேரத்தில் 1 மணி நேரம் வீணாக கழிவது என்பது என்னுடைய சாம்ராஜ்யம் என்னை விட்டு பிரிவதற்கு சமம் என்கிறார். என்னுடைய சாம்ராஜ்யத்தில் ஒரு பெரிய நாடு என்னை விட்டு போகிறது எவ்வளவு கஷ்டமோ அதை விட கஷ்டமானது என் காலத்தில் என்னுடைய நாட்களில் 1 மணி நேரத்தை வீணாக கழிப்பது. அப்போ அதாவது துனியாவுக்காண்டி வாழ்ந்தவங்களும் இந்த அளவுக்கு யோசித்திருக்கிறார்கள் என்றால் மறுமைக்காக வாழ வேண்டிய நாம் எந்த அளவு யோசிக்க வேண்டும். ஐசக் நியூட்டனை பற்றி சொல்லப்படுகிறது, 80 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். உலகத்தில் நிறைய விதிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். நியூட்டனின் 2வது 3வது நிறைய படிக்கிறோம் இல்லையா? ஆனால் இவருடைய பெரும்பாலான கண்டுபிடிப்புகள் 24 வயசுலேயே முடிஞ்சிடுது. அதுக்கு பிறகு நிறைய கொடுத்துருந்தாலும் ஒரு 22, 24, 26 வருடத்தில் வயசிலேயே ஒரு உலகத்திற்கு நிறைய செய்திகளை கொடுத்து விட்டார். அப்போ அவங்க எந்தளவுக்கு யோசிச்சிருப்பாங்க? தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி சொல்லப்படுது, ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 2 மணி நேரம் தூங்குறதே இவருக்கு குறைவு, அதிகம். ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்தை விட அதிகமாக தூங்கினாலே எனக்கு அதிகம்னு யோசிக்கிறார். எனக்கு வேலைகள் அவ்வளவு இருக்கிறது, எனக்கு அவ்வளவு பணிகள் இருக்கு, என் மூளையை நான் சும்மா வச்சிருக்க முடியாது. நான் இந்த சமூகத்திற்கு பயன்படுற மாதிரி எதையாவது செய்யணும். சும்மா இருக்கிறதுக்காண்டி நான் வரல. இதெல்லாம் மறுமையை பற்றி பேசக்கூடிய நபர்கள் இல்லை.
நான் சொன்ன நபர் எல்லாம் மறுமையுடைய வெற்றிக்காக வேண்டியெல்லாம் பேசக்கூடிய நபர் அல்ல. துனியாவில் ஒரு நேம் கிடைக்கும். இவர்களை இவ்வளவு யோசித்திருக்கிறார்கள் என்றால் மறுமையை இலக்காக வைத்திருக்கின்ற நாம் எவ்வளவு யோசிக்க வேண்டும். அருமையான சகோதர பெருமக்களே, எனவே நம்ம ஒரு முடிவாக எடுத்துக்கொள்வோம். வருகின்ற காலங்களை நம்ம பிரயோஜனமாக கழிப்போம். இபாதத்துக்களை நம்ம கழிப்பது மட்டும்தான் நம்முடைய மறுமையுடைய வெற்றியாக இருக்க முடியும். நாம் விழித்து கொள்வோம். நாம் விழிக்கலைன்னு சொன்னால் காலம் நம்மை விழுங்கிவிடும். நாம் விழிச்சிட்டோன்னு சொன்னால் காலத்தை நம்ம கட்டுப்படுத்த முடியும். நம்ம விழிக்கலைன்னு சொன்னால் காலம் நம்ம விழுங்கிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் நேரங்களையும் காலங்களையும் எப்படி பயனுள்ளதாக பயன்படுத்தினார்களோ, பயன்படுத்தும்படி நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ, அதன் அடிப்படையில் பயன்படுத்தி இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அல்லாஹ்விற்கு பிரியமான நல்லடியார்களாக ரப்புல் ஆலமீன் நம் அனைவரும் ஆக்கி நல்லது புரிவானாக. வாஹிர தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.